அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. நம்முடைய அருள் அமுதம் யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக பதிவுகளை, அதாவது நமது சனாதனம் தர்மம் சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் போன்ற பல சாஸ்திரங்களை பிரமாணங்களாக எடுத்துக்கொண்டு பல பதிவுகளை நாம் நம்முடைய சனாதன தர்மம் சார்ந்த மக்கள் வாழ்க்கையிலே உயர்வடைவதற்கு வழிகாட்டும் விதமாக நம்முடைய யூடியூப் சேனல் பல பதிவுகளை வழங்கி வருகிறது. அவ்வகையில் இவரிடம் இப்பதிவிலே நாம் நவராத்திரி வைபவத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, மேலும் இது போன்ற பல பதிவுகளை தாங்களும் பார்த்து பலன் பெற்று வாழ்க்கை நலமும் வளமும் அடைய வேண்டிக் கொண்டு நாம் இந்த பதிவிற்குள்ளே செல்லலாம். நம்ம சனாதன தர்மத்தில் காரணங்கள் இல்லாத காரியம் இல்லை, காரியம் இல்லாத காரணங்கள் இல்லை. அதேபோல்தான் இந்த நவராத்திரி, இந்த பதிவிலே நாம் நவராத்திரியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்த நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது, எதற்காக கொண்டாடப்படுகிறது, இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய சாஸ்திரம் ரீதியான விளக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் இப்பதிவிலே பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக இந்த நவராத்திரி எப்பொழுது வருகிறது அப்படின்னு சொன்னால், இதனுடைய காலம் அப்படிங்கும் பொழுது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் என்பது அடியேன் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். காலபுருஷ தத்துவத்திலே மேஷம் முதல் எண்ணி வந்தால் 6வது இடம் இந்த கன்னியா மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம்தான் புரட்டாசி மாதம். இதற்கு ருணரோக சத்ரு ஸ்தானம் என்று பெயர் காலபுருஷ தத்துவத்தின்படி. அந்த அடிப்படையிலே ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, சத்ரு என்றால் எதிரி. அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய கடன் அப்படின்னு வரும் பொழுது ஏதோ ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், பணம் கடன் வாங்கியிருக்கிறோம், லோன் வாங்கியிருக்கிறோம் என்று இல்லாமல் தேவகடன், ரிஷிகடன், பித்ருக்கடன், பூதகடன், மனுஷகடன் போன்ற 5 மகா கடன்களை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்த மாதம்தான் இந்த நவராத்திரி மாதம், அந்த கடன்களை தீர்க்கும் முகமாக. அதேபோல் ரோகம் என்று சொன்னால் வியாதி, அந்த வியாதியை தீர்க்குவதற்கு முகமாகவும் இந்த புரட்டாசி மாதத்திலே அவர்களுக்குரிய வழிமுறைகள் உள்ளது. அதேபோல் அந்த சத்ரு அப்படின்னு சொன்னால் எதிரி. எதிரி என்று சொன்னால் யாரோ ஒருவர் எதிரி அப்படி என்ற அர்த்தம் இல்லை. நம்மளுடைய கர்மாவே, நம்மளுடைய எண்ணங்களே, நம்மளுடைய செயல்களே, நம்முடைய வாக்கே நமக்கு சத்ருவாக மாறிவிடும். எனவே எண்ணங்கள் சத்ருவாகும், கர்ம சத்ருவாகும், நம்மளுடைய செயல் சத்ருவாக மாறிவிடும். நம்மளுடைய பணம் சம்பாதித்தால் அந்த பணம் இந்த அதர்மத்தை வழியாக சம்பாதித்தால் அந்த தனச்சத்ரு என்று பெயர். இவ்வாறாக அந்த சத்ரு நமக்கு நாமே எதிரியாகவும் இருப்போம். எனவே இந்த மாதிரியான சத்துருக்களெல்லாம் தீர்ப்பதற்கும், இந்த கடன்களை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த ஒரு அற்புதமான மாதம் எது என்று சொன்னால் இந்த புரட்டாசி மாதம். அப்பேற்பட்ட இந்த காலபுருஷ தத்துவத்திலே 6வது மாதமான தத்துவமான ருணரோக சத்ருஸ்தானம் என்ற ஸ்தானத்தில் அமையப்பட்டுள்ள இந்த கன்னியா மாதமான புரட்டாசி மாதத்தில் தான் இந்த நவராத்திரி வருகிறது. இதனுடைய முதல் பகுதியாக புரட்டாசி மாதத்திலே பிதுர்பக்ஷம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பிதுர்கடன்களை போக்குவதற்காக அந்த மகாலய அமாவாசை வரை, அதாவது புரட்டாசி இவரிடம் விதிவிலக்காக ஆவணி மாதம் பௌர்ணமி பிரதமையிலிருந்து நம்முடைய வருகின்ற 21ஆம் தேதி மகாலய அமாவாசை, அதாவது புரட்டாசி மாதம் வரைக்கும், இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த அமாவாசையானது அமைந்துள்ளது, மகாலயபட்சம் வருகிறது. அதன் பிறகு மறுநாள் அந்த பிதுர்கள், அதை பற்றி ஏற்கனவே முந்தைய வீடியோவில் அடியில் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த பிதுர்பக்ஷத்திலே பிதுர்கள், முன்னோர்கள் அந்த பிதுர்லோகத்திலிருந்து சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக பூமிக்கு வந்து தங்களுடைய வாரிசுகள், வம்சங்கள் அளிக்கக்கூடிய திதி திவசங்களையும் பிதுர்கடன்களையும் ஏற்று அவர்கள் செய்யக்கூடிய சாந்தி பரிகாரங்களையும் ஏற்று அவர்கள் மோட்சத்தை அடைவதற்கு ஒரு ஏற்ற மாதம் அந்த மாதத்தை, அந்த புரட்டாசி மாதத்தில் அமைப்பட்ட பிதுர்பக்ஷம் அமைந்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக
உடனடியாக அந்த பித்திருக்கள் அந்த மகாலய அமாவாசை முடிந்து மறுநாள் பிரதமையிலே கிளம்பி விடுவார்கள் காலை பொழுதிலே. அதனால்தான் நாம் அந்த அமாவாசை மகாலய அமாவாசை என்று அந்த பிதர்களை வழியனுப்பும் முகமாக 3 தம்பதிகளை பிதர்களுடைய வர்க்கம் பிதிர்வர்க்கம், மாத்திருவர்க்கம், காரணிய பிதிர்வர்க்கம் என்று 3 தம்பதிகளை வரித்து அவர்களுக்கு பாத பூஜைகள் செய்து அவர்களுக்கு உபச்சாரங்களை செய்து பிதிர் பூஜை பண்ணி பிதிர் போஜனம் பிராமண போஜனம் செய்வித்து ஏழைகளுக்கு அன்னதானங்களையும் இந்த மகாலய அமாவாசை செய்கின்றோம். ஏனென்று சொன்னால் மறுநாள் காலையிலே அவர்கள் கிளம்பி விடுவார்கள் பிரதமை திதியிலே. எனவே கிளம்புகின்ற பொழுது ஒருவரை நமஸ்கரிக்கக்கூடாது என்பது நம்ம சாஸ்திரம். அந்த அடிப்படையிலே தான் மகாலயபட்ச அமாவாசை என்று அந்த பூஜையை நாம் செய்கிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த பிதர்கள் கிளம்பி போன உடனே அடுத்தது நவராத்திரி அன்றைய தினமே ஆரம்பித்து விடுகிறது பிரதமை தினம். இதற்கு அந்த முந்தையவருக்கு பிதிர்பட்சம் என்ற பெயர், நவராத்திரிக்கு ஒரு பேர் இருக்கிறது. அதுக்கு என்ன பட்சம் தெரியுமா? இதற்கு தேவி பட்சம்னு பேர். இப்பொழுது இந்த பிதிர்பட்சத்தில் எப்படி பிதிர்லோகத்திலிருந்து பிதிர்கள் கிளம்பி பூமிக்கு வருகிறார்களோ அதேபோல் தேவி பட்சத்திலே கைலாயத்திலிருந்து அந்த பார்வதி தேவியானவள், அன்னையானவள், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று 3 தேவியருடன், அது மட்டுமல்லாது அனைத்து தேவர்களுடனும் அனைத்து தெய்வங்களுடனும் தேவதைகளுடனும் இறங்கி அந்த கைலாயத்தில் இருந்து இறங்கி இந்த பாரத தேசம் முழுக்கும் அவர்கள் நடமாடி சஞ்சாரம் செய்வார்கள். எனவே தான் நவராத்திரி என்கின்ற இந்த தேவி பட்சத்திலே நாம் கொலு அமைத்து அந்த 3 தேவியருக்கும் முதல் 3 நாள் துர்க்கைக்கும், 2வது 3 நாள் லக்ஷ்மி தேவிக்கும், கடைசி 3 நாள் சரஸ்வதிக்கும், அதன் பிறகு 10வது நாள் இந்த முத்தேவியரும் ஒன்றுமிணைத்து விஜயதசமி நன்னாளையும் கொண்டாடுகிறோம், வெற்றி திருநாளை கொண்டாடுகிறோம். இப்போ இந்த பித்திரு பட்சத்தில் எவ்வாறு பிதர்கள் இறங்கி நம்முடைய கடன்களை ஏற்று பிதற்கடனை ஏற்று ஆசி வழங்குகிறார்களோ, ஆசி வழங்கி நமக்கு வாழ்க்கையில் நலத்தை கூட்டுகிறார்களோ, வளத்தை கூட்டுகிறார்களோ, அதே அடிப்படையிலே தேவி பட்சியிலே முத்தேவியரும் இறங்கி கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி செல்வமும், பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் செல்வமும், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் மனோதைரியம் இல்லாதவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த ஒரு வீரத்தையும் கொடுப்பதற்காக கடைசியில் வெற்றி திருநாளான விஜயதசமி திருநாளிலே அவர்களுக்கு ஆசியும் விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஆசியை வழங்கி செல்வதாக இந்த 10 தினங்கள் நவராத்திரி அதனுடன் சேர்த்து 10வது தினத்தையும் சேர்த்து தேவி பட்சம் என்று 10 நாளையும் நம்ம சாஸ்திரம் கூறுகிறது. இப்பொழுது இந்த நவராத்திரியில் நாம் கொலுக்களை வைக்கிறோம். இந்த கொலுக்களுடைய தாத்பரியம் என்னவென்று சொன்னால், அதாவது மனிதனும் தெய்வமாகலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலையை அடையலாம் என்பதன் அடையாளமாகத்தான் நவராத்திரியிலே கொலுப்படியுடைய தத்துவார்த்தங்கள் அமையப்பெற்றிருக்கும். எவ்வாறு அந்த நவராத்திரி கொலுவிலே ஒரு புழு பூச்சியிலிருந்து ஒரு காடுகளை அமைத்து ஒரு தோட்டத்தை அமைத்து அதிலே பூச்சிகளையும் பறவைகளிடங்களையும் மிருகங்களையும் பிராணிகளையும் வைத்து அதன் பிறகு கொலுவினுடைய படியிலே மனிதர்களை வைத்து அதுக்கு அடுத்தபடியிலே மகான்களையும் யோகிகளையும் வைத்து அதற்கு அடுத்தபடியிலே ரிஷிகளையும் முனிவுங்களையும் வைத்து அதற்கு அடுத்தபடியிலே தேவர்களை வைத்து அதற்கு அடுத்தபடியிலே தெய்வங்களை என்னுடைய ஆதார நிலைகளிலிருந்து ஆதார தெய்வங்களிலிருந்து வைத்து இவ்வாறு படிப்படியாக ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலையாக எடுத்துக்கொண்டு அந்த ஒரு ஜீவனானது அந்த இறைநிலையை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே படிப்படியாக மேல்நோக்கி சென்று மேலே அந்த முத்தேவியரும் இருந்து அமையப்பெற்று அதன் மேலே ஒரு கலசத்தை அமையப்பெற்று அந்த கலசத்திலே அந்த முத்தேவியரும் ஆவாகனம் செய்யப்படுவதனால் அங்கே ஒரே சக்தி அந்த பரபிரம்மம் என்கின்ற ஒரு பிரம்மத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தாத்பரியத்தின் அடிப்படையிலே கொலுப்படி அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால், அந்த படியில் அமையப்பட்டிருக்கிற அனைத்து பொம்மைகளுக்கும் அனைத்து தெய்வ உருவங்கள் பொம்மைகளுக்கும் நவராத்திரி சமயத்திலே காதுகள் கேட்கும். ஏனென்று சொன்னால் இந்த கைலாயத்திலிருந்து அந்த தேவதைகள்
முத்தேவியர் மற்றும் இறங்கி வருவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இறங்கி சேர்ந்து வருவதனால், அந்த பரிவாரம் அடைந்து வருவதனால், இந்த கொடிப்படியிலே அவர்களை நாம் அமர்த்துவதனால் அவர்கள் அனைவரும் அந்த பொம்மைகளிலே அவர்கள் தானாக தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு உள்ளே இறங்கி விடுவார்கள். இறங்கி விடுகின்ற பொழுது அந்த கொலுப்படிகளுக்கு அமைத்து பெற்றிருக்கின்ற கொலு பொம்மைகளுக்கு அனைத்திற்கும் காதுகள் கேட்கும். அந்த அடிப்படையிலே தான் நவராத்திரி பொழுதிலே, இரவு நேரங்களிலே, இந்த நவராத்திரி பொழுதிலே நாள் முழுவதும் அந்த தெய்வங்களுக்கு உபச்சாரம் செய்வதுமாக, போற்றும் விதமாக ஸ்லோகங்களையும் இசை கச்சேரிகளையும் உபன்யாசங்களையும் அந்த நவராத்திரி பொழுதிலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட, இறை சம்பந்தப்பட்ட, இறை சிந்தனை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அந்த 9 தினங்கள் மட்டுமல்லாது 10வது தினமும் அதனுடைய பூரண பலனை பெறும் விதமாக நம்முடைய நவராத்திரி விழாவத்தினுடைய தாத்பரியமானது அமையப்பட்டுள்ளது. எனவேதான் இன்றைக்கும் சொல்லுவார்கள், நவராத்திரி கொலு வீட்டிலே வைத்துவிட்டால், ஆற்றிலே வைத்துவிட்டால் அமங்கலமான சொற்களை பேசக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது, சண்டை சச்சரவு கூடாது. இதெல்லாம் இருந்துவிட்டால் அந்த பொம்மைகளுக்கு அதுவும் காதில் விழுகின்ற பொழுது அந்த பொம்மைகள் எவ்வாறு நம் வீட்டில் ஒரு விருந்தாளிகள் வருகின்ற பொழுது நாம் ஆபாசமாக, அசிங்கமாக, அமங்கலமான சொற்களை பேசினால் அந்த விருந்தாளி வீட்டை விட்டு கிளம்பி விடுவாரோ, ஆனால் தெய்வங்கள் சபித்துவிட்டும் செய்துவிடும். எனவேதான் சில வீடுகளிலே, எங்கள் வீடுகளில் நவராத்திரி கொலு வைத்தால் எங்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை. நவராத்திரி பொழுதிலே எங்கே அமங்கலமான சொற்கள் சொல்கிறார்களோ, அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார்களோ, எங்கே அவச்சொல்களை பேசுகிறார்களோ, சண்டை சச்சரவு இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு மட்டும்தான் நவராத்திரி கொலு வைத்தால் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாதே தவிர மற்ற அனைவர்களுக்கும் இந்த நவராத்திரியினுடைய கொலு வைபவமானது அவர்களுக்கு பரிபூர்ண அருளை கொடுத்து, அடியேன் சொல்ல மாதிரியே இந்த புரட்டாசி மாதத்திலே காலவருஷ தத்துவத்தில் சொல்லப்பட்ட ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 3 விதமான உபாதைகளும் தீரப்பெற்று அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியடைய அந்த முத்தேவியருடைய அருளோடு மட்டுமல்லாமல் அனைத்து தேவதைகளுடைய அருளும் அவர்களுக்கு கிட்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த நவராத்திரி வைபவமானது, கொலு வைபவமானது அமைய பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அருள்மதம் சமய அறக்கட்டளை சார்பாக சென்னை விருகம்பாக்கம் சொர்ணாம்பை நகர் பகுதியிலே நம்முடைய அருள்மதம் வேத வித்யா குருகுலத்தில் வைத்து இவ்வருடமும் நவராத்திரி திருநாள் வருகின்ற மகாலய அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து 10 தினங்கள் வெகு விமர்சையாக அநேக உருவ பொம்மைகளை வைத்து பெரிய கொலு திருவிழாவை கொண்டாடவிருக்கிறோம். அது அருள்மதம் சமய அறக்கட்டளை மற்றும் சொர்ணாம்பிகை நகர் நலவாழ்வு சங்கமம் இணைந்து அவர்கள் நம்முடன் சேவை பணியாற்றியதாக இணைந்து இந்த நவராத்திரி வைபவத்தை நடத்தவிருக்கிறோம். இதற்காக நாம் ஒரு பிரம்மாண்டமாக நவராத்திரி செட்டமைத்து அதற்கு ஒரு சினிமா ஆர்ட் டைரக்டரை வரவழைத்து அவர்கள் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் வடிவத்தில் சிலைகளை அமைத்து, துர்காலட்சுமி சரஸ்வதி சிலைகளெல்லாம் அந்த வடிவமைத்து, அது மட்டும் இல்லாமல் கொலு ஒரு அலங்காரமான கொலு வைபவத்தை வைத்து மேலும் பல நிகழ்ச்சிகளையும், ஆன்மீக நிகழ்ச்சிகளையும், உபன்யாசங்களையும், இசை நிகழ்ச்சிகளையும் நடத்தவிருக்கிறோம். எனவே எங்களுடைய அருள்மதம் சமய அறக்கட்டளை நடத்தும் இந்த நவராத்திரி, இவ்வாண்டு நவராத்திரி கொலு வைபவத்திற்கு, இந்த கொலு திருவிழாவிற்கு அனைவரும் எங்களுடைய சமய அறக்கட்டளை எண் கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது. வங்கி எண் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கூகுள் பே எண் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, QR கோடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவற்றின் மூலமாக தாங்கள் தங்களுடைய நன்கொடைகளை அளித்து தாங்களும் முத்தேவியர் மட்டுமல்லாது அனைத்து தேவியின் அருளை பெற்று அந்த ருணரோக சத்துருத்துவம் என்கின்ற பிடியில் இருந்து விடுபட்டு எல்லோரும் வாழ்க்கையில் ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் நிறைந்த செல்வத்தோடும் கல்வியோடும் ஞானத்தோடும் வாழ்ந்து அந்த வெற்றி திருநாளான விஜயதசமி இன்று அனைவரும் வாழ்வியில் வெற்றியடைய இந்த நவராத்திரியை நாமும் இணைந்து கொண்டாடுவோம். அருள் அமுதம்.